தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக பொய்யான செய்தி கொடுத்ததாக தவேக தலைவர் விஜயும், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரூபாய் 1 கோடி இழப்பீடாக வழங்க கேட்டு திருச்செந்தூர் அருகிலுள்ள மாவடிப்பண்ணையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள மாவடிப்பண்ணையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் கண்ணன். இவர் விவசாயம், செங்கல் சூளை, கல்குவாரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது மகன் நிவாஸ் என்பவர் கடந்த 1 வார காலத்திற்கு முன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த நிலையில் இவரது மகன் நிவாஸ் என்பவர் கடந்த 1 வார காலத்திற்கு முன் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் பிரைட்டர் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தார். அப்போது தவேக மாவட்ட செயலாளர் பிரைட்டர், தொழிலதிபர் கண்ணன் பண்ணையாரும் அவரது மகன் நிவாசும் அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்ததாக ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்துள்ளார். இந்த செய்தி பரவலாக பரவிய நிலையில் தொழிலதிபர் கண்ணன் பண்ணையார் தன் பெயரை தவறுதலாக பயன்படுத்தியதால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறி தவேக தலைவர் விஜய் மற்றும் தவறான செய்தி கொடுத்த மாவட்ட செயலாளர் பிரைட்டருக்கும் மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் தான் எந்த கட்சியையும் சாராமல் இத்தனை ஆண்டுகள் தொழில் செய்து வரும் நிலையில் தன்னை நம்பி 1000 குடும்பத்தினர் வேலை செய்து வருகின்றனர் என்றும், தான் தவேக இணைந்ததாக பொய்யான தகவலை செய்தியாக கொடுத்ததால் அவர்கள் கட்சியின் செல்வாக்கு உயரும் என நினைத்து தவறான செய்தியை கொடுத்துள்ளனர். இதனால் என் தொழில் பாதிக்கப்படுவதுடன் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறியுள்ளார். எனவே எனது பெயரை தவறாக பயன்படுத்தியதற்காக தவேக தலைவர் விஜயும், தவேக மாவட்ட செயலாளர் பிரைட்டரும் அதற்கான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இதற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அதற்காக மான நஷ்ட நோட்டீஸும் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் இருவர் மீதும் மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதாகவும் தொழிலதிபர் கண்ணன் பண்ணையார் தெரிவித்துள்ளார். அதிமுகவை சார்ந்த முக்கிய பிரமுகர்களான மாவடிப்பண்ணையை சார்ந்த கண்ணன் பண்ணையார் என்பவரும் அவருடைய மகன் நிவாஸ் என்பவரும் மிக முக்கியமானவர். அவரும் அதிமுகவில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு விலகி தளபதியாருடைய தலைமையினை ஏற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று தங்களை இணைத்துள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா மாவடிப்பண்ணை கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் கண்ணன் பண்ணையார். என்னோடது பையன் நிவாஸ் டிவிகே கட்சியில் பிரைட்டர் முன்னிலையில் சேர்ந்துள்ளான். ஆனால் பிரைட்டர் என்பவர் தன் சுயநலத்துக்காக என்னை ஏடிஎம்கே கட்சியில் இருந்து தவேகாவில் இணைந்தார் என்று செய்தி சொல்கிறார். நான் எந்த கட்சியும் இதுவரை 57 வயது ஆகிறது. நான் எந்த கட்சியும் சாராதவன், தொழில் பண்ணி கொண்டிருக்கிறவன். எனக்கு இந்த மாதிரி தவறுதலாக என்னை ஏடிஎம்கே கட்சி சேர்ந்தவர் டிவிகேயில் இணைந்தார் என்று சொல்லியதில் எனக்கு பெரும் மன வருத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எனக்கு தொழிலிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நான் சட்டப்படியாக அவருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். அவர் மீது மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கும் ஏற்பாடு செய்துள்ளேன். என்னோடய குடும்பம் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய குடும்பம். அதனால் என் பெயரை சொன்னால் அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு என் பெயரை தவறுதலாக நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இதுவரை எந்த கட்சியிலும் அடிப்படை உறுப்பினரும் கிடையாது. எந்த கட்சியிலையும் நான் இணைந்தவனும் கிடையாது. எது சப்போர்ட்டுக்கு பண்ணணும் கிடையாது. வேணுக்கென்றே என் பெயரை துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள். என்ன மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க? இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் பிரைட்டர் அவர்களும் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் நான் ஏடிஎம்கேயிலிருந்து தவேகாவுக்கு சேர்ந்ததாக பொய்யான தவறான செய்தியை டிவி மூலம் பேசியதனால் அவங்க 2 பேருக்கும் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளேன். மேற்படி நபர்கள் எந்தவித தகவலும் தெரியாமல் நான் ஒரு ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவன் என்றும், அதிலிருந்து நான் டிவிகேயில் இணைந்ததாகவும் செய்தி பரப்பியுள்ளார்கள். எனது மகன் சேர்ந்துள்ளான். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் எந்த கட்சியும் சாராதவன். நான் தொழில் செய்கிறவன். என்னிடம் 1000 பேர் வேலை செய்கிறார்கள்.
என்னை பற்றி இப்படி பேசும் ஒரு தவறுதலான செய்தி பரப்பும்போது எனக்கு மன உளைச்சல் உள்ளாகிறேன். நான் எல்லா இடமும் போய் வரக்கூடியவன். எனக்கு இதனால் பல பிரச்சனைகள் எழும் என்று என் மனது சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நான் அவர்கள் மீது மானநஷ்ட நஷ்டஈடு வழக்கு தொடர உள்ளேன். இப்பொழுது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன்.